ஜாமான் வாங்கணும்னா அவ்வளோதான். ஜாமான் வாங்கணும்னு வச்சோங்க, இப்போ நம்ம 5000 கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை நம்ம திருப்பி வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசா பே பண்ணிட்டோம். 575 ரியால் கேட்டாங்க பார்த்தீங்களா. 2 ஏப்ரல் 2026 அது வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வரலாம், அதாவது உம்ரா விசால உள்ளே வரலாம் அப்படிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கிளம்பியாச்சு. அதாவது இந்தோனேசியா வந்து காலையில் எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு இந்த கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் ஆகணும், ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கிட்டு வந்தோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆமாம் ஸ்கூலுக்கு போகல. இப்போ 2 நாளாகவே ஸ்கூல் போகல. இப்போ நம்ம போயிட்டு அந்த அவங்க சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கறி கடைக்கு வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க, ஆட்டுக்கறி கடை. இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி கடை. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ரியால், 80 ரியால் சொன்னாங்க. அப்புறம் சொல்லி குறைச்சி சொல்லி 75 ரியால்னு சொல்லி 1 கிலோ வாங்கியிருக்கு ஓனர் வீட்டுக்கு. தனி கறி தான் வேணுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அது பக்கத்துலேயே கோழி கடையும் இருக்குது. இந்த பாருங்க, எந்த ஜார்ஜுன்னு சொல்லி அது கம்பெனி வண்டி நிற்கி பார்த்தீங்களா. இப்போ நம்ம உள்ளே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க, ஆட்டுக்கறி பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. 2 தட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க, 1/2 கிலோவா. அது போக கோழியும் வாங்கியிருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, கோழி பார்த்தீங்கன்னா 4 கோழி வாங்கியிருக்கோம். இப்போ கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபத்தாக்கு வந்திருக்கோம். இந்த பல்லுக்கு காமிச்சா பார்த்தீங்களா, அன்றைக்கி டாக்டர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்துட்டோம். நேற்று தான் சம்பளம் கொடுத்தாங்க ஓனர். இப்போ எனக்கு தான் இப்போ பல்ல காமிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வீட்டில் எதுவும் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணலை. சரி நம்ம சாப்பிட்டு போயிடும் வந்துட்டு ஊசி ஈசி போடுவாங்க பல்லுக்கு. அதனால் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஆர்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா. மணி வேறு நேரம் ஆகிட்டு. மணி இப்போ 10:15 ஆயிடுச்சு. நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை. சரிங்க, என்ன சாப்பாடுக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, வந்துருச்சு. இட்லி வாங்கியிருக்கோம். 3 இட்லி, ஒரு வடை கேட்கவே இல்லை, வடை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது போக சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் புதினா சட்னி எல்லாம் வச்சுருக்காங்க. அது போக இவங்களுக்கு வந்து பூரி வாங்கியிருக்கோம். பூரி சுட சுட இருக்குது. வாங்க எல்லாம் வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க. சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரி போகணும். ஆமாம், சிக்கன் சாப்பிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. பில்லு வந்துடுச்சு 9 ரியால். 10 ரூபா வச்சுருக்கோம். சவுதி காசு 10 ரியால். கொடுத்தா நீங்கள் 1 ரூபா தருவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு பில்லு கட்டிட்டு கிளம்புவோம். அதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா இங்கே பார்க்கிங்கோட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சிட்டி பிளர் பக்கத்துலேயே நம்ம பார்க்கிங் போட்டு அங்கே 5 ரூபா டோக்கன் போட்டுட்டு இப்போ வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக போகிறோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க வந்துட்டு? இன்னைக்கு நம்ம வந்திருக்கும் போது என்ன சொன்னாங்க, எப்போ வேணால் வாங்க உடனே பார்த்துலாம் தான் சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. ஆனால் இவங்க ஆமாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்க உள்ள மேலே போயிட்டு அவங்க மேடத்தையே போய் பாரு. மேடத்தையே பார்த்து என்ன வேணும் கேளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இப்போ அவங்க வந்து ஃபைல் போட சொல்லியிருக்காங்க. ஃபைல் போட்டாச்சு. இப்போ ஃபைல் போடுறது வந்து எவ்வளோ வந்துச்சு? 29 ரியால். 29 ரியால் வந்துருக்குங்க. ஃபைல் போட்டு பில் போட்டாச்சு. நம்ம இப்போ டாக்டர் இருந்திருக்கலாம், அந்த ரூம் தான் டாக்டர் ரூமு. இப்போ அது உள்ளே போகணும். போயிட்டு இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்துடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபைல் போட்டு வந்தாச்சா. இப்போ அவங்க ஏற்கனவே ஒரு ஆள் பார்த்துட்ருக்காங்க. அதனால அது எவ்வளோ? 575 ஆமாம், 570. இங்கேயுமே அதே ரேட்டு தான். அதாவது 575 கேட்டாங்க, டேக்ஸியோட சேர்த்து. இப்போ நம்ம சொன்ன அந்த மாதிரி கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம், முதல்ல போய் பார்த்துட்டு வரட்டும். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது நான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசா பே பண்ணிட்டோம். 575 ரியால் கேட்டாங்க பார்த்தீங்களா. 575 ரியாலுக்கு இப்போ 100 ரூபா கம்மி பண்ணி 475 ரூபா பே பண்ணியிருக்கேன். 460 ரியால். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பல்லு சரி பண்ணுறக்கானே வந்தோம் இல்லையா, அதை சரி பண்ணியாச்சு அவங்களுக்கு. இப்போ அவங்க என்ன இப்போ 2 வாரம் கழிச்சு வரணும் அடுத்த தடவை செக் பண்ணுறது. ஆமாம், எதுக்கு இப்போ தான் அடைச்சிட்டாங்கல்ல, ஏன் திரும்ப செக் பண்ணுவாங்க அது? அப்படியா? ஆமாம், திரும்பி செக் பண்ணணுமா இல்லை திரும்பியும் அதை எடுத்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குமா? அதுதான் தெரியல என்னன்னு. சரி, என்னன்னு தெரியல. சரி சார், நம்ம வருவோம் 17 வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சிட்டி பிளர் ஜாமான் வாங்கிட்டு அவனுக்கு வாங்கினா தான் அந்த டோக்கனுக்குள்ளே காசை கொடுப்பாங்க. ஆமாம், வாங்கணும் சொன்னி இல்லை, ஏன்னா நெய் வாங்கணுமா? நெய் டப்பா மட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம அப்படியே சிட்டி பிளர் போவோம் நடந்து. ஏன்னா அங்கே தான் சிட்டி பிளரில் தான் பார்க்கிங் பண்ணியிருக்க வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இருந்துச்சு.
இப்போ என்னென்னா 5 ரூபா கொடுத்து டோக்கன் போடணும், போட்டால் தான் அது அந்த கடையில் போய் ஜாமான் வாங்கணும், வாங்கினா தான் அந்த 5 ரியால் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவங்க வந்து மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க, அதாவது நம்ம இந்த பல்லுக்கு அந்த க்ளீன் பண்ணியிருந்தாங்களே, க்ளீன் பண்ணி அந்த வேலை பார்த்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மாத்திரை எழுதி கொடுத்து அதையும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம இருக்குது மெடிக்கல். அங்கே மெடிக்கலில் கேட்டதில் பார்த்தீங்கன்னா 76 ரியாலா அது. 76 ரூபா. ஆமாம். கடைசியில் அந்த மாத்திரை எந்த மாத்திரை பார்த்தா நம்ம அந்த வீட்டிலே இருக்குது, அந்த மாத்திரை ஏற்கனவே நம்ம வாங்கினது இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கினது தானே அது. ஆமாம், அது இருக்குது ஏற்கனவே. அதனால் அவனை வேண்டாம், மாத்திரை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டில் உள்ள மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இவன் வந்து சொன்ன மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிட்டி ஃப்ளவர் பார்க்கிங் சொல்லியிருந்தாப்பு இல்லையா, சிட்டி ஃப்ளவர் பார்க்கிங்கில் வந்து ஃபஸ்ட் வந்து யார் வேணாலும் விடலாம், யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சிஸ்டம் போட்டாங்க, என்னென்னா வண்டி அவங்க கடையில் ஜாமான் எதுவும் வாங்கினா அங்கே வண்டி விடணும். அதாவது நம்ம அங்கே போய் வண்டி விட்ட உடனே பார்த்திங்கன்னா அவங்க கையில் 5 ரூபாய் கொடுத்துடணும். நம்ம ஜாமான் சிட்டி ஃப்ளவரில் ஜாமான் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த பில்லு நம்ம கட்டுவோம் இல்லையா, அப்போ நம்ம இந்த டோக்கன் அவங்க டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் கொடுத்தா அந்த 5 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே ஜாமான் வாங்கினா ஓகே. வாங்கணும்னா அவ்வளோதான், ஜாமான் வாங்கணும்னு வச்சவங்க இப்போ நம்ம 5 ரூபா கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை நம்ம திருப்பி வாங்க முடியாது. அதனால் இப்போ நம்ம போயிட்டு சிட்டி ஃப்ளவரில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியானே, வேறு வேலை இல்லை. ஹேர் கட் பண்ணுறீங்களா? ஹேர் கட் பண்ணலாமா? அது பண்ணிட்டாப்னா அதோட பண்ணிடுங்க. சரி, அப்புறம் வந்ததோட அந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படி போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி போகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டி ஃப்ளவரில் ஜாமான் வாங்கியாச்சு இருக்குல்ல. இதுவும் இந்த பழம் ஒன்று வாங்கியிருக்கோம், சரிதான் உங்களுக்கு பழம் அந்த பழம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் வாங்கியிருக்கோம். இந்த பழமும் கொஞ்சம் ஜாமான் வாங்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு அதை வெளியே போய் ஜாமான் வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடியை வெட்டிட்டு ஆமாம், முடி வெட்டுறதுக்கு வந்து 15 ரூபா கேட்டாங்க. சிட்டி ஃப்ளவர் ஜாமானும் வாங்கிட்டு காருக்கு வந்தாச்சு. நம்ம அப்படியே நம்ம ரூம் போயிட்டு அடுத்தா வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு இருந்தோம் இல்லையா, போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வீட்டில் வந்து கஞ்சி இருந்துச்சு பழையது, அதனால் அதை வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல மத்தியானம் சாப்பாட்டுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் நமக்கு மத்தியான சாப்பாடு வந்து இதுதான், பழையது மோரை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. அது போக பார்த்திங்கன்னா மோர் வத்தல் இருக்குது, அப்புறம் ரைஸு வடகம் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது டிஃபன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அர்ஜென்ட்டுக்கு இதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேடமும் அந்த கல்யாண பொண்ணும் வெளியே வந்திருக்காங்க. அதாவது ஒரு வழியாக அலைஞ்சி ரொம்ப நாளாக அலைஞ்சாங்க அந்த கல்யாணம், அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அது ரொம்ப நாளாக அலைஞ்சி இன்றைக்கி ஒரு வழியாக இன்றைக்கி வந்து வாங்கிட்டாங்க. கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே எடுத்தது வேறு இடம். ஏன்னா அங்கே வந்து நம்ம மேடம் வந்து வண்டியிலே உட்காந்துருந்தாங்க, அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. இப்போ அங்கே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சகாரா மாலுக்கு வந்திருக்காங்க. அந்த இருக்குல்லையா சகாரா மாலு, இந்த சகாரா மாலுக்கு வந்திருக்காங்க அவங்க. இப்போ நமக்கு வண்டி விட்றதுக்கு இங்கே பார்க்கிங் இல்லை, அதனால் நம்ம வண்டியை அந்த வருங்க ரோட்டில் நிற்கிதா, இந்த வண்டி ஏதாவது வண்டி இங்கேருந்து எடுத்தால் தான் நம்ம வண்டியை வந்து பார்க்கிங் பண்ண முடியும். இப்போ இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ வண்டியில் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பொண்ணு வேறு ஃபோன் அடித்தாங்க. பெரிய பொண்ணு ஃபோன் அடித்து இந்த மாதிரி இப்போ ஹயாத் மாலுக்கு போகணும், அந்த ஒரு கடையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாட்ட அவங்க அம்மாட்டையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அது ஹயாத் மாலில் 3ஆம் நம்பர் கேட்டில் வந்து ஒரு கடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹயாத் மாலை தாண்டி தான் வந்திருக்கோம். ஹயாத் மாலை தாண்டி தான் இருக்குது இந்த சகாரா மாலு. ஆனால் மேடம் வந்து ஹயாத் மால் மேடத்துக்கு தான் அவங்க பெரிய பொண்ணு பேசினாங்க, இந்த மாதிரி ஹயாத் மால் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் அவங்க சரின்னு சொன்னாங்க, மேடம் வந்து சரின்னு சொன்னாங்க. ஹயாத் மால் போக சொல்ல, நீ நேராக அங்கே சகாரா மாலுக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சகாரா மால் வந்திருக்கோம். ஒரு வேளை இங்கே முடிச்சுட்டு திருப்பி அவங்க நம்ம இது வரேன்னா ஹயாத் மால் போக வேண்டியிருக்கா அப்படிங்கிறது தெரில. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சகாரா மால்லாம் இருக்கிறோம். மேடம் உள்ளே போனாங்க, இன்னும் வெளியே வரல, எப்போ வராங்கன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா உம்ரா விசாவை பற்றி அந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது உம்ரா விசா வந்து உம்ரா விசா வழங்குவதற்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 19 மார்ச் 2026 சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த 19 மார்ச் 2026 வரைக்கும் அந்த விசா வழங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த உம்ரா விசா வழங்க மாட்டாங்க. ஓகே, அதுபோக பார்த்திங்கன்னா உம்ரா விசாவில் உள்ளே வர கடைசி நாள், அதாவது உம்ரா விசாவில் உள்ளே வர கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏப்ரல் 2026 அது வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வரலாம். அதாவது உம்ரா விசாவில் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உம்ரா விசாவில் வந்து வெளியேற கடைசி நாள், அதாவது உம்ரா விசாவுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியேற கடைசி நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் 18 ஏப்ரல் 2026. சரியா, ஆனால் இதில் குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்
அந்த 18 ஏப்ரல் 2026 கடைசி நாள் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது வெளியேற கடைசி நாள் சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்புறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இதில் நீங்கள் டிலே ஆகி கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னா இங்கே நிறைய செக்கிங் நடக்குது. ஒருவேளை நீங்கள் டிலே ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க செக் பண்ணி அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா ஃபைன் வந்துடும், அப்படின்னா அதுக்குள்ள தண்டனைகள் ஆயிரும். சரியா, அதனால் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காண்டி நம்ம வாரம் உம்ராக்காண்டி வாரம் அப்படிங்கனால அதை கரெக்டாக அந்த உம்ரா அந்த நேரத்துக்கு கரெக்டாக முடிச்சுட்டு அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போகிறது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். ஓகே, அது போக இன்னொரு நியூஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, அதாவது சவுதியில் வந்து போக்குவரத்து நியூஸ் இது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலையின் ஓரங்களில், நடைபாதைகளில் அல்லது தடை செய்யப்பட்ட பாதைகளில் வாகனம் ஓட்டுவது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பதோடு மற்ற ஓட்டுநர்களின் கவனத்தை சிதறடிப்பது போக்குவரத்து விதிமீறலாக கருதப்படுகிறது. அபராதம் வந்து 1000 ரியாலிருந்து 2000 ரியால் வரைக்கும் அபராதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரோட்டில் வந்து இப்போ நம்ம வண்டியில் கரெக்டாக அந்த கோடுலாம் போட்டிருப்பாங்க ரோட்டில், அந்த கோடுக்கு நம்ம அந்த உள்ளே நம்ம போகணும், அந்த கோட்டில் வந்து ஏறக்கூடாது. சரியா, நான் உங்களுக்கு அந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். சரியா, அதாவது அந்த அதாவது ரோடு இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் வந்து 2 சைட்லாம் கோடு போட்டுருவாங்க, மஞ்சள் கலரில் கோடு போட்டுருப்பாங்க. அந்த கோட்டுக்குள்ளேயே போகணும், அந்த கோட்டில் வந்து ஏறி போகக்கூடாது. இப்போ ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குன்னா அவங்கள வந்து என்ன சொல்வது, லெஃப்ட் சைடில் ஏறி, அதாவது நம்மளோட இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குன்னா இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் ரைட்டில் ஏறி போகணும். சரியா, ரைட்டில் ஏறி போகணும். அப்படிலாம் இந்த சைடில் லெஃப்ட்டில் இடம் கிடந்துச்சுன்னா ரோடு இருக்குதுன்னா அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக போகணும். அந்த ரோடு இல்லை, ரோடுக்கு கோடு தான் கிடக்கு, அந்த ரோட்டுக்கு அந்த கோடை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அடுத்த வண்டியில் போய் இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது போனீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது போக பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி, அதாவது ஒன்வேன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்வேன்னு இருக்கும், ஒன்வே பகுதியிலையும் அந்த மாதிரி அபராதம் விழும். அது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதாவது ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் சரி, அதை லைட்டாக, அதாவது சும்மா சிம்பிளாக மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் சிம்பிளாக தான் மறைச்சி வச்சுருக்காங்க, நம்ம பேர்லாம் சொல்லிட்டு நீங்கள் அப்படி கூட போனீங்கன்னு சொன்னால் அதுவுமே அது விதி மீறலாகும். அதுக்குமே பார்த்திங்கன்னா 1000 ரியாலிருந்து 2000 ரியால் வரைக்கும் ஃபைனு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரியே மேடம் வந்து அங்கே நம்ம சஹரா மாலுக்கு போனாங்க இல்லையா, சஹரா மாலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா திருப்பி ஹயாத் மாலுக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஹயாத் மாலில் வந்து பார்க்கிங்கில் போட்டு நிற்கிறோம். அதுபோல் இங்கே என்ன ஆச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹயாத் மால் தான் வரும். சரியா, நம்ம அங்கேருந்து வர வழியில் ஃபஸ்ட்டு ஹயாத் மால் வரும், ஹயாத் மால் தாண்டி தான் நம்ம சஹரா மால் போகணும். இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்னு சொன்னால், வரும்போதே அந்த ஹயாத் மாலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம சஹரா மாலுக்கு போகிறது கரெக்டாக இருந்திருக்கும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சஹரா மால் போகணும்னு சொல்லிட்டாங்களா, இப்போ சஹரா மாலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ ஹயாத் மாலுக்கு வரதுனால பார்த்திங்கன்னா போய் திருப்பி அங்கிட்டலாம் ரொம்ப தூரம் போய் சுற்றி திருப்பி நம்ம ஹயாத் மாலுக்கு வந்திருக்கோம். ஹயாத் மாலுக்கு வந்தோம், உள்ளே போயிருக்காங்க. இப்போ எப்போ வராங்கன்னு தெரில, பார்ப்போம், எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து எத்தனை மணி, 8 மணிக்கு கிளம்புனோம், மணி இப்போது 11 மணி ஆகுது. இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க மேடம், இந்த மாதிரி எனக்கு வந்து முடிஞ்சிச்சு, நம்ம விட்ட கேட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கேட்டு, இப்போ அவங்க நிற்கிற கேட்டு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கேட்டான். அதனால் இப்போ 7ஆம் நம்பர் கேட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம 7ஆம் நம்பர் கேட்டை நோக்கி இப்போ வந்தாச்சு, அந்த நிற்காங்க, ரெடியாக தான் நிற்கிறாங்க. இப்போ அப்படி கூப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான், வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹயாத் மாலேருந்து கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, கூப்பிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏடிஎம்மில் வந்து நிற்கிறாங்க, ஏடிஎம்குள்ளே போயிருக்காங்க. அப்புறம் அவங்க கல்யாண பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு திருப்பி அனைவரும் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேலை முடியாது, இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பாண்டாவுக்கு போக வேண்டியிருக்கு, நம்ம அப்துல்லுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தையும் அவங்க பொண்ணையும் இறக்கி விட்டாச்சு, வீட்டில் இறக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து ஜாமான் வாங்க சொல்லியிருக்கான், அதாவது ஃபோட்டோ அனுப்பியிருக்கான், அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபோட்டோ அனுப்பியிருக்கான். பாண்டாவில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு, அதனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாண்டாவுக்கு வந்தாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டு அப்படி உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கானா அந்த ஜாமானை பார்த்து நம்ம வாங்கிட்டு வரோம். அதை தேடி பிடிக்கணும். அவனுக்கு இந்த ப்ரெட்டு அப்புறம் சாக்லேட்டு என்னெல்லாம் சொல்லியிருந்தான். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி 12, ஓகேவா. நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம். யாருக்கு, அப்துலுக்கு ஜாமான், அவன் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ போய் கொடுப்போம், கொடுத்துட்டு என்னென்ன சாப்பிடல, இப்போ போய் இதை கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி, ஜம்முன்னு இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. இதை வந்து அப்பமே வச்சிட்டியோ? அதாவது நைட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அவிச்சாச்சு. இப்போ அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் சாம்பார், அதாவது நான் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தேன்.
கரெக்டாக சாப்பிட உட்கார நேரம் பார்த்தீங்கன்னா மேடம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதனால இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி. அதுபோக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. ஓகே, தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி, இதுதான் நைட்டு சாப்பாடு. சாப்பிடுவோம் முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, படுக்க வேண்டியதான். வேலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெய்லி நம்மளுக்கு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைம் தான் ஆகுது தூங்குகிற டைமு. ஏன்னா மேடம் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதனால் பர்ச்சேஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா நைட் நேரம் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம படுக்க போகிறோம். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.